Before going to this episode, I'm going to ஒரு சின்ன டிப் மாதிரி how to take care of ourselves அப்படின்ட்டு. Because இந்த டைம் வந்து very difficult time for the whole wide world. Even the earth is healing. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு மீன் கூட பார்த்தேன். அதர் பிளானட்ஸ் வந்து earth get well soon அப்படின்னு சொல்கிற மாதிரியும் earth பெட்டில் படுத்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கா மாதிரியும். ஸோ அந்த அளவுக்கு the whole earth is sick and it is trying, the human is trying to heal and the virus is trying to win and human is trying to heal. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு இப்போ. This is a very difficult time. So before going into Mahabharatam, as an individual, few things: take care of yourself, stay indoors, because we all want each other. Okay, கஷ்டம் யாராலையுமே பட முடியாது. So stay indoors. Yes, it is depressing. I'm not going to say இதுல என்ன இருக்கு அப்படின்னு இல்லை. It is depressing, it is challenging. Excuse me. Sanity is at stake. இல்லைன்னே சொல்லலை, but still சரி பண்ணிக்கலாம். When things are opened up, we can get back to normalcy. ஆனால் once உயிர் போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்காது. அதனால stay indoors, stay safe. இப்போ வந்து some people, I've heard this, என்னன்னா சில பேர் வெறும் ஆயுர்வேதிக், சில பேர் வெறும் ஹோமியோபதி, வெறும் சித்தா இல்லை வெறும் அலோபதி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. This is a time where we should have a cornucopia of all the medicine and whatever is good for us, we should take it in. அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்ல, பட் இங்கே எதெல்லாம் ஒரு நீட் காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் அலோபதிக்கு பேராசிட்டமால் ரெடியாக இருக்கணும், தெர்மாமீட்டர், ஆக்சிமீட்டர் ரெடியாக இருக்கணும். சித்தா மெடிசனுக்கு அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி சொல்கிற சில டேப்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா யோகா, அந்த ஆல்டர்னேட் மெடிசின்ஸ்க்கு சிலது இருக்குது, அந்த கபசுர குடிநீர் அதெல்லாம் பண்ணலாம். யோகா, முத்ராஸ் பண்ணலாம், பிராணாயாமா பண்ணலாம். ஸோ the combination, நம்ம விட்டமின் சி either take it, you can take it as a tablet, இல்லை ஃப்ரூட்ஸ் அப்படி இப்படின்னு சாப்பிட்லாம். ஸோ இட்ஸ் a combination of keeping ourselves healthy and sane and safe. And இது வந்து we need exercise. ஆனால் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் டெரஸில் போய் ஒரு ஹெல்தி வாக்கிங் இருக்கலாம். இல்லை அதுவும் முடியலன்னா வீட்டுக்குள்ளேயே ஹெல்தி வாக்கிங் இருக்கலாம். இல்லை சில யோகா போசஸ் வீட்டுக்குள்ளே பண்ணலாம், இல்லை பிலாட்டிஸ் வீட்டுக்குள்ளே பண்ணலாம், ஆர் சம் ஸ்ட்ரெச்சஸ் வீட்டுக்குள்ளே பண்ணலாம். சம்ஹவ் உடம்புக்கு எக்ஸசைஸும் கொடுத்துட்டு people who can dance at home, people who can sing, try singing. அது கூட it's a form of therapy ன்னு சொல்கிறாங்க. You can sing at home. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் நம்மளை இன்வால்வ் பண்ணிட்டு, when the mind is healthy, positive, obviously body வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால ஏதாவது ஒன்று பாசிட்டிவ், ஹெல்த்தி, எனர்ஜெட்டிக் பண்ணலாம் நம்ம. ஸோ கீப் இன் மைண்ட், there is no one kind of medication is good. We have to have a cornucopia of good things. எல்லாத்துலேருந்து நல்லதை எடுத்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும். தென் உலகத்தில் எல்லாம் வெயிட் பண்ணலாம். ஒரு கல்யாணம், நல்லது எல்லாம் வெயிட் பண்ணலாம். நமக்கு ஒரு ஈவெண்ட்டு, எவ்ரிதிங் கேன் வெயிட். லைஃப் டசன்ட் வெயிட் ஃபார் அஸ். அதனால நமக்கு இன்னும் பல விஷயங்கள் வரும். சீமந்தம், வேற யாருக்காவது சீமந்தம் வரும், வேற யாருக்காவது வளகாப்பு, எவ்ரிதிங். இல்லை குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, 60th வெட்டிங் ஆனிவர்சரி, சம்திங், இல்லை சஷ்டியத்தை பூர்த்தி, அது மாதிரி எல்லாமே மேபி 2022 நிறைய வரும். இந்த 2021 excuse me, is God has given the time for self love.
வெறும் நாம when I should have a self love. எனக்கு என்ன பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுன்னு போகணும். And especially this month of May. They say மே இல்லை தான் மே மிடில் தான் பீக்கை ரீச் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த பீக்கை ரீச் பண்ணுறச்சே see the news seem to be a positive news. ஏன்னா பீக்கை ரீச் பண்ணிட்டு குறையும்ட்டு. ஆனால் பீக்கை ரீச் பண்ணுறச்சே there will be many patients affected. Let us not be one of them. Okay? நம்ம வந்து லாங் அகோ பூரி ஜெகநாத் கதை பற்றியும் பேசினோம். பூரி ஜெகநாத்தில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. என்னென்னா இயர்லி ஒன்ஸ் இட் சீன்ஸ் கிருஷ்ணருக்கு ஏதோ உடம்பு வரா மாதிரியும் அதனால 14 days பூட்டி வச்சுருப்பாங்க அந்த கோவிலை. பக்தர்கள் போய் பார்க்க முடியாது அந்த 14 days. பூஜை ஒண்டி நடக்கும். அதுவும் ஸ்பெஷல் செட் ஆஃப் ப்ரீஸ்ட் பண்ணுவாங்க. they are good in alternate medicines. அவங்க ஒண்டி தான் போய் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பிரசாதங்கள் எல்லாமே வெறும் பெப்பர் ஜீரகம் இந்த மாதிரி ஹர்ப்ஸ் ஹெல்த்தி ஹர்ப்ஸ் போட்டு தான் இருக்கும். பிரசாதம் கூட அப்படி தான் சுவாமிக்கு நெய்வேத்தியமே பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு அந்த காலத்துலேயே நமக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கா. உடம்பு சரியில்லைன்னா 14 நாள் குவாரண்டைன் யுவர் செல்ஃப், ஈட் ஹெல்தி ஃபுட், ஹர்ப்ஸ் அதை மாதிரி ஹெல்தி ஃபுட், அப்புறமா நல்லபடியாக சின்சியராக இருப்போம் நம்ம. இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி தப்பே ஆகாது நமக்கு. ஸ்டே இன்டோர்ஸ், ஸ்டே சேஃப். End of the day, all that matters is did I come out safe? Did my family safe? அவ்வளோதான். Let us focus on it. With this message, let us go to Mahabharata. Okay. Okay. அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு ஏழை வாண்டரிங் பிராமன் வேஷத்தில், ஒரு ஏழை பிராமண வேஷத்தில் வந்து திருஷ்டியுதம்னனுக்கு ஒரு டவுட் வருது. There is something wrong. இங்கே something doesn't add up. எங்கேயோ ஒரு இடத்துல கேப் வருது அப்படின்ட்டு திருஷ்டியுதம்னனுக்கு ஒரு தாட் வருது. என்னன்ட்டு பின்னாடியே ரகசியமாக போய் பார்க்கலாம். அதுக்குள்ள அர்ஜுனன் அவளை நடத்தியே அழிச்சுன்னு போகிறான். அவள் வந்து ஐடியலி ஷீ இஸ் பார்ன் இன் அ க்ஷத்ரியா ஃபேமிலி. அப்படின்னா என்ன? ஆஸ் பர் கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் க்ஷத்ரியா ஃபேமிலியில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பட் அவளும் ஆகட்டும், அவள் அப்பா யாருமே they don't follow the க்ஷத்ரியா அந்த மாதிரி அதே ஃபேமிலி அப்படிலாம் இல்லை. whoever does this Swayamvar thing is eligible to marry my daughter அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கான்டெஸ்ட்டை வின் பண்ணுறவங்க. அப்படி இருக்கிறச்சே again that's another proof that அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண caste system is not by birth but by quality. keeping it aside, அர்ஜுனா அழிச்சுன்னு போனால் திருஷ்டியுதம்னன் பின்னோடியே போய் பார்க்குறாரு. சரி தங்க எங்கே தான் போகிறான்னு. அப்போ வந்து அர்ஜுனன் பாதியில் அவளுக்கு he reveals himself. தான் யார், மற்ற 4 பேரும் என் பிரதர்ஸு, இது யுதிஷ்டர், பீமன், அப்புறமா நகுலன், சகாதேவன் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. she is like wow அப்படின்ட்டு. அப்போ வந்து அவள் வீட்டுக்கு போகிறான். இந்த மீன் டைம் குந்தி இஸ் கைண்ட் ஆஃப் வரி. போனாங்க வரலை, எங்கேயாவது கௌரவர்கள் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, இவ யாரை கண்டுபிடிச்சிட்டா ஏதாவது கொல்ல ட்ரை பண்ணுவாளோ, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் அவன் மைண்டில் ஓடிண்டே இருக்கு. அப்போது யுதிஷ்டர் சொல்கிறார், அம்மா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. யுதிஷ்டர் சொல்கிறார், அம்மா அர்ஜுனன் என்ன எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து சரி என்னவா இருந்தாலும் 5 பேரும் டிவைட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுறா அப்படின்னு சொல்லிடுறா. இட் வாஸ் அ ஷாக். எல்லாரும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்து நக்குலன் சொல்கிறான், கொஞ்சம் இங்கே வந்து பாரு அம்மா, கொஞ்சம் ப்ளீஸ் வெளில வந்து பாரு என்னன்னுட்டு அப்படின்னா அவளும் வரா. ஷி வாஸ் ஈக்குவலி ஷாக். என்னடா இது அப்படின்ட்டு. பட் வந்து குந்தி அந்த மாதிரி இந்த மகாபாரதங்களில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே they are not normal human beings. அதனால அவள் வாயிலேருந்து தப்புகள் வராது. தர்மம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவா. தப்பு வராது, பொய் வராது. இப்போ என்னடா இது தப்பு வந்துட்டே நம்ம வாயிலேருந்து எப்படி அப்படின்ட்டு பீப்புள் were shocked.
எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். இன் த மீன் டைம் நான் குந்தியை பற்றி திருப்பி திருப்பி சொல்கிறச்சு எல்லாம் நான் இதை சொல்லுவேன். ஷீ இஸ் நாட் இமோஷனல். Emotion doesn't drive her, but rationality drives her. And strategy இதெல்லாம் தான் அவளை ட்ரைவ் பண்ணும். அவள் பார்க்குறா, திரௌபதி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். அவள் பர்சனாலிட்டி நாட் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னா, now people misunderstand that her looks. No, her personality, not just her looks. She had the look and the personality, and the combination தான் beautiful. So extreme personality, and Kunti figures out, okay, if she gets இப்போ நம்ம சொன்னது 5 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம if we take back, she will marry Arjuna. Knowing her beauty, Arjuna வந்து அவள் என்ன சொல்கிறாலோ கேட்டுன்னா அவள் பின்னோடு போயிடுவான். ஸோ the brothers might get separated அப்படின்றது. அவளை பொறுத்த வரைக்கும் 5 பேர் சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் ஸ்ட்ரென்த். அண்ட் ஆஃப்டர் ஹர் ஷி நீட்ஸ் சம்மோன் எல்ஸ் டு யுனைட் ஆல் 5 ஆஃப் தெம். ஏன்னா அவள் வந்து பீமன் ஹிடும்பிலேயே பார்க்குறா. ஃபார் ஹிம் இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஃபேர்வெல். ஹிடும்பியை விட்டுட்டு வரச்சே ரொம்ப வருத்தமாக தான் வரான், அவனும் ரொம்ப சந்தோஷமாக வரல. இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஃபேர்வெல் ஹிடும்பிக்கும் பீமனுக்கும். ஸோ ஹவு மெனி சச் ஃபேர்வெல்ஸ் கேன் அ மேன் பேர்? So she, okay, I made a mistake. Yes, I said something which is not usual. Norm kadayadadu. I said something abnormal, but it something comes out of my mouth. அது வந்து தப்பா இருக்காது. அந்த மாதிரி அவ தர்மம் ஃபாலோ பண்றவா. அப்படி இருக்கறச்சே கடவுள் ஐ திங்க் இந்த ரீசன்காக தான் இதை வாயில வர வச்சிருக்க அப்படின்னுட்டு அவள் என்ன பண்ணுறா, ஏன் நான் சொன்னது தான், ஐ கான்ட் டேக் இட் பேக். என் வாயிலேருந்து அதர்மம், அதாவது லைஸ் பொய் வரக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பிரதர்ஸ் ப்ரொட்டஸ்ட், ஷீ இஸ் மை சிஸ்டர் இன் லா, அவளை போய் எப்படி அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அந்த டைமில் நாரதர் கிருஷ்ணர் 2 பேரும் அங்கே வராங்க. அப்போ அவளை போய் எப்படி, வியாசர், இவன் 3 பேருமே வரா அந்த இடத்துல. அவளை ஒரு, அதாவது பீமன் சொல்கிறான், ஷீ இஸ் மை சிஸ்டர் இன் லா, அவளை போய் ஒய்ஃபாக பார்க்க முடியாது என்னால், சாரி தட்ஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்ட்டு. அப்போ வியாசர் சொல்கிற see, there are few things which I'd like to tell you. First thing, அவளோட ப்ரீவியஸ் பர்த் என்ன அப்படின்ட்டு நலாயினி கதை சொல்கிறார். அதுக்கப்புறமா சாயா கதை சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு ஷீ ஆஸ் ஃபார் 5 டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ். இது 5 ஒரு பர்சனில் இருக்காது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் வியாசர் என்ன சொல்கிறார், ஷீ இஸ் நாட் மேரியிங் 5 டிஃப்ரெண்ட் பர்சன். ஏன்னா there is these 5 people are form of Indra himself. இந்திரனோட 5 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் குவாலிட்டி, அதுதான் 5 ஹியூமனாக பிறந்திருக்கு. ஸோ இஃப் யூ லுக் அட் இட் ஃப்ரம் தட் ஹையர் பிளேன், ஷீ இஸ் மேரியிங் 1 பர்சன் வித் 5 ப்ராமினன்ட் குவாலிட்டிஸ். இப்போ ஜென்ரலாக ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துனா ஒருத்தருக்கு ஒரு ப்ராமினன்ட் குவாலிட்டி தான் இருக்கும். பட் இந்திரனோட 5 ப்ராமினன்ட் குவாலிட்டியை வந்து ஒரு பர்சனுக்குள்ளே யூ கான்ட் ஃபில் இட். ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஹியூமன், பட் 5 பேருமே இந்திரனோட ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறச்சே இட்ஸ் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ் திஸ் இஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வியாசர் சொல்கிற. ஸோ தே வேர் ஃபைனலி இட் இஸ் பீன் அக்செப்டட். அப்போ வந்து நாரதர் சொல்கிறார், சி அவள் வந்து ஒரு சாதாரண பெண் கிடையாது, அவள் நெருப்புலேருந்து வந்தவன், அவளால் இம்பியூர் ஃபார்முக்கு வரவே முடியாது. She can never be impure because she came from நெருப்பு and she was living in நெருப்பு fire for a long time. ராமாவதாரத்துலேருந்து. moreover she is Shaya herself. அப்படிங்கிறச்சு அவளுக்கு இம்பியூர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மே வராது. that is her gift. இந்த பர்டிகுலர் யுகத்துக்கு அப்படி ஒரு பெண் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் வந்திருக்கா, அவள் பிறந்திருக்கா. இன்னும் பல சம்பவங்கள் நடக்கவிருக்கு.
அது எல்லாத்துக்குமே the purest form of woman who can never be impure அப்படிப்பட்ட ஒரு பெண்ணால மட்டுமே ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார் அவர் வியாசர். வியாசர் வந்து இது இவங்களுக்கு சொல்றதாகவும் ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு இடத்துல துருபத மகாராஜா he is suffering, he is in pain. ஐயோ என் பொண்ணு பார்த்து பார்த்து வளர்த்தேன், என் பொண்ணு 5 பேருக்கு எப்படி அப்படின்ட்டு, இது உலக நடப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி சொல்றார், இது வந்து இட் இஸ் நாட் எ யூஷுவல் திங். பட் இது மாதிரி 2-3 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனால் பட் ஸ்டில் இட் இஸ் நாட் யூஷுவல், இட் இஸ் அன் அன்யூஷுவல் ஈவெண்ட். பட் இது நடக்க வேண்டிய ரீசன் இருக்கு. அதனால தான் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் உமனை கடவுள் படைச்சிருக்க. இதெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். Then they are accepting the thing and கல்யாணம் நடக்கிறது. 5 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது. எப்படின்னா 5 பேருமே when she is the wife, others should see her as sister-in-law. அந்த மாதிரி ஒரு she would spend an year with one person அப்படின்ட்டு. And apparently they were so well groomed and dharma follow பண்றதுனால they can easily adapt to that point. அவளை அதர் டைம்ஸ்ல ஒரு சிஸ்டர் இன் லாவா பார்க்க முடியாது அவளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது பிளேஸ் ஆகுது, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு பிளேஸ் ஆகுது. ஸோ திங்ஸ் ஹேப்பன். வித் திஸ் signing off. Thank you. Stay safe, stay indoors. Let us unite together and stay strong. Unite na வெளியில வந்து கை கோத்துன்னு இல்லை, அவங்க வீட்டுக்குள்ள ஐசோலேட் பண்ணிட்டு psychologically uniting, and we are going to win it with our humanity and kindness.